மா மா ஏம்மா இப்போ பார்த்தாலும் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் டூர் போகணும் சொல்லிட்டு இருக்கீங்களே, ஏன் உங்களுக்கு வீட்டை உட்காந்து போர் அடிக்குதா? இல்லை உங்களுக்கு ரொம்ப சுற்றி பார்க்கறது ரொம்ப பிடிக்குமா? ஏம்மா இந்த டூர்லாம் ரொம்ப அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். திட்டமிடும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என் மகன் ரொம்ப சூப்பரான கேள்வி கேட்டிருக்காங்க. என்னை பார்த்து நிஜமாலே சொல்கிறேன், எனக்கு சுற்றி பார்க்க அவ்வளோ பிடிக்கும். ஏன் தெரியுமா எனக்கு சுற்றி பார்க்க அவ்வளோ பிடிக்கும்? எனக்கு வந்து இந்த பச்சை பசுமையானது, அப்புறம் இந்த கடல், அப்புறம் இந்த மேகம், இதெல்லாம் ரசிக்க ரொம்ப பிடிக்கும். அதேமாரி பிராணிகள், மிருகங்கள், இது மாதிரிலாம் பார்க்க ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் வேலை, ஸ்ட்ரெஸ், குடும்பம், கட்டுப்பாடு, பொறுப்பு, நம்மளோட எப்படி இருந்தாலும் நம்மளோட கடமைகள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? இதுலேருந்து நம்ம மீண்டு வர்றதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்களோட டெய்லி பார்த்து தான் ஆகணும், சமைக்கணும், வேலை பார்க்கணும், வீட்டு வேலை பார்க்கணும், பிஸ்னஸ் பார்க்கணும். ஒரு நாள் போலனாலும் நம்மளால இருக்க முடியாது, ஒரு நாள் வீட்டு வேலை செய்யனாலும் நம்மளால இருக்க முடியாது, சமைச்சு ஒரு நாள் போலனாலும் முடியாது. ஸோ எனக்கான ஒரு கருவி, நான் தேர்ந்தெடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் அது என்னன்னா ட்ராவல். ஐ லவ் ட்ராவலுங்க. ட்ராவல் முடிஞ்சால் ஒரு வருஷத்தில் ஒரு 10 தடவை வெளிநாட்டுக்கு போக சொன்னால் கூட போயிட்டு வந்துடுவாங்க, இல்லை 100 தடவை போயிட்டு சொன்னால் கூட போயிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோ பிடிக்கும். என்னோட மைண்டுங்க அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். அந்த ரிலாக்ஸேஷன் இருக்குது பார்த்தீங்களா? அது எப்படி நம்மளை வந்து என்னை எப்படி வந்து மோட்டிவேட் பண்ணும் தெரியுமா? யூ கேன் டூ இட், யூ கேன். நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப லோவாக்கிறோம். நமக்கு தேவையில்லாத இந்த கவலைகள், மன வேதனைகள்லாம் இருக்காது. அப்புறம் இன்னும் நிறைய விஷயம். ஓகே, நம்மளோட மைண்டு சேஞ்ச் ஆகுறப்ப, நம்ம ஒரு கஷ்டத்தில் இருந்து நம்மளோட மைண்டு சேஞ்ச் ஆகுறப்ப நம்மளோட பாடி ஃபுல்லாகவே ஒரு புத்துணர்ச்சி வரும் பாருங்க. அதை நான் ரெடி ரொம்ப வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அதனால நான் ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் போகிறப்ப மெமரியை வந்து அதிகமாக சேர்த்து வச்சுப்பேன். ஓகே, அது ஃபோட்டோஸாவோ வீடியோவாவோ சேர்த்து வச்சுப்பேன். காரணம் என்னன்னா, அதோட மெமரிகள் வந்து எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அதை நான் எடுத்து பார்க்குறப்ப ஸ்ட்ரெஸ் டவுன் ஆகுவேன். எனக்கு ஸ்ட்ரெஸ் நான் ரொம்ப ஹீலிங்காக போயிடுவேன். சுற்றி பார்க்குறப்ப ரொம்ப ஒரு உச்சக்கட்ட சந்தோஷத்துக்கு போயிடுவேன். அப்படி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் நம்ம சுற்றி பார்க்குறப்ப. சீரியஸ்லி, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? டெய்லி ட்ராவல் பண்ணுறவங்க கிட்ட கேளுங்க, அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்க கிட்ட கேளுங்க அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு. சில பேருக்கு இந்த பேக்கெலாம் தூக்கிட்டு போகிறது எரிச்சலாக இருக்கும். நானுமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் நினச்சேன். பட் நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டு தானே ஆகணும், ட்ரெஸ்ஸை மாற்ற தானே செய்யணும். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப அதை விட ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது, ஒரு மைண்ட் போல்டிங் கிடைக்குது, அப்புறம் வந்து நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. அதை விட ஒரு நம்மளோட கெட்ட சிந்தனை எல்லாமே நம்மளை விட்டு அகன்று நம்ம விட்டு போகுது. அப்படின்னா ஏங்க நம்ம ட்ராவலை சூஸ் பண்ணக்கூடாது? ஒருத்தவங்க கூட இருந்துக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஷேர் பண்ணுறது, ஒரு சொந்தக்காரங்க கூட ஷேர் பண்ணுற விஷயத்த அதை கேலி பண்ணி சிரிக்கிறப்ப, இந்த பிரபஞ்சங்களை நம்ம போய் சுற்றி பார்க்குறப்ப அது நம்ம பிரபஞ்சங்கள் நமக்கு அழகான ஒரு விரிவு நமக்கு கொடுக்கும். இதுதான் உன்னோட லைஃப், இப்படித்தான் அப்படின்னு நமக்கு ஒரு புத்துணர்ச்சியும் புரிதலையும் கொடுக்கும். ஸோ அதனால தாங்க நான் ட்ராவலை ரொம்ப சூஸ் பண்ணேன். ஸோ என்ன மாரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஐ லவ் ட்ராவல், ஐ லவ் வெரி மச். என்னோட சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ I5. ஓகேவா? அதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். மறந்துடாதீங்க, இந்த மாதம் 31 மே மாதம் மலாக்கா ட்ரிப் இருக்குது. ஜாயின் பண்ணுங்கள். ஒரு நாளே போய்ட்டு ஒரு நாளே வர போகிறோம். செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். நம்ம அந்த குலாபசார் போகிறப்ப, நம்ம அந்த தீவு கடந்து போகிறப்ப, அந்த கடலில் போகிறப்ப அது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது வேறு லெவல். ஓகேவா? அழகாக போய்ட்டு அழகாக வர போகிறோம். என்னோடய பயோட எண்கள் இருக்குது, எனக்கு கால் பண்ணுங்கள், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? பாய்ங்க.